அப்புறம் என்னடா குளிருதா? யாரு உரண்டு இரண்டு ஏய் நீ சொல்லுவட்டிலையும் உன்னால சொல்லுவட்ட சலுவட்டிலும் எங்களுக்கு தானே தெரியும் நீ எப்படி என்ன ஏதுன்னு. நீ பாட்டியா எங்களுக்கு தெரியாது. யூடியூப் புகழ் சொல்லு. ஏன் நல்லா இருக்கீங்களா? சொந்த கதையை தான் சொல்ல போறீங்க. அப்புறம் பாருங்க. ஐயோ பாருங்க பாருங்க. நேற்று 4 மணிக்கு பார்த்தா எப்படி இருக்கேன்? 4:30 மணிக்கு பார்த்தா என்ன செய்ய போகுது? ஏன் நீங்களாம் பொத்திட்டு உட்காந்துருக்கீங்க? குளிர்தாம்டா. அப்படியா குளிருது? ஏய் உனக்கு தூக்கம் இல்லையா? பள்ளிக்கூடம் போலையா நாளைக்கு? ஏன் லீவா? நாளைக்கு எதுக்கு பள்ளியோட லீவு உனக்கு? லீவு போட்டிருக்கியா? தானே பார்த்தேன். இன்னைக்கு திங்கக்கிழமையாச்சே, பள்ளியோட இருக்குதே. சரி சரி சரி. டேய் உனக்கெல்லாம் கணக்கு தெரியுமாடா? என்ன கணக்கு தெரியும் சொல்லு. வாய்ப்பாடெல்லாம் தெரியுமா? கணக்கு தெரியும் சொல்றா தம்பி. சரி தெரியுமா தெரியாதாடா? வாடா. அவன் திரும்பிட்டான். வந்தவன் பத்தமிச்சு அப்படின்னு பேசிட்டு போவாள. இவன் நானே பள்ளியோடம் போகாமல் இருக்கேன், இவன் எனக்கிட்ட கணக்கு கேட்குற கண்டார ஒளின்னு. அடா அப்படி தானடா. சரி எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேல் தான் முயற்சி பண்ணணும். இனிமேல் தான் முயற்சி பண்ணணுமா? உன்னைய பார்த்தா 60 கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. இனிமேல் தான் முயற்சி பண்ணணுமா? யார்கிட்ட ஓட்டு ஓட்டுறேன்? சரி சொல்லுமா. அங்கிட்ட ஒரு 10 பேர், இங்கிட்ட ஒரு 10 பேர். உனக்கு ஆயிடுச்சா கல்யாணம்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படின்னா தொங்கி இருக்குமே. என்ன திரும்ப? இல்லை இல்லை ஆகலை. எனக்கு இனிமேல் தான் கல்யாணம். மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கையிலே நான் சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் வேணாம், கல்யாணம் பேச்சு எடுத்தால் பிடிக்காது வேணான்னே. மாப்பிள்ளை வருவார் போல இருக்கு. எங்கள் வீட்டில் கூப்பிட்டாங்க, சரி சொல்லிட்டாங்க. நான் போய் மாப்பிள்ளைய பார்க்குறேன். உனக்கு தோதான மாப்பிள்ளை இங்கே இல்லைம்மா இந்த நாட்டில். ஏன் வெளிநாடு போயிடணும். எந்த நாட்டில் இருக்காங்க? எனக்கு தோதான மாப்பிள்ளை நீக்கூர் நாட்டு. நீக்கூர் நாட்டுக்கு போகணும். என்ன இதே பார்க்க நீ ஒத்துக்கிற நம்மளுக்கு பூதின்னு போயா பூதிக்கல். ஆடை அணிகலன் ஆடம்பரம்
இருந்து வைகை எட்டிலே தவழ்ந்த விதை நெருப்பில் நின்று கற்றோர் நினைவில் நடந்துள்ளன மறுப்பில் நின்ற பாவை என் மருகில் வளர்கின்றாள். செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர் பெருமக்களின் வழியில் தோன்றிய பெரியோர்களே, தாய்மார்களே, நாடக கலார ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சின்ன நடிகனின் சிரம் தாழ்ந்த நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் தெரிவித்து கொண்டு அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் கோணப்பட்டி கிராமத்தில் வாழக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த பொன்னான வேலையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்புள்ளம் அபிநயா ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அற்புதமான முறையில் நாடகத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார் அன்பு தம்பி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சக்திவேல் அவர்களுக்கும் இந்த பொன்னான வேலையில நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் வாழ்வதற்கு ஆதாரமாக வழங்குவது நம்மை பெற்ற தாய் தந்திரன். அதை விட சிறப்பாக இங்கே முக்கியமாக பணியென்றும் பாராமல் தனது பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் காணொளி எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி மாசானம் அவர்களுக்கும் இந்த பொன்னான வேலையில நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் வாழ்வதற்கு ஆதாரம் வழங்குவது நம்மை பற்ற தாய் தந்தையர் தான். அந்த வகையிலே தாய் தந்தையரை வணங்கி இறைவன் ஒவ்வொன்றையும் எனக்காகத்தான் கொடுத்து வைத்திருக்கின்றனா என்று எண்ணி பார்க்கையிலே அம்மையப்பன் தான் உலகம் என்று இந்த உலகிற்கு உதவித்தவன் யமதண்ணன் ஐங்கரத்தான் ஐங்கரத்தானின் தமையனாகிய ஆறுமுகத்தான் நான்முகத்தானின் மகன் நாரத மகரிஷி நல்லதொரு வாசகத்தை கேட்டு வேலனாக இருந்தான். வேலனாக ஒரு மாதிரி அற்புதமாக இடத்திற்கு வந்துவிட்டேன். இடத்தை பார்க்கின்ற பொழுது வாழக்கூடிய மக்களை வைத்து இடத்திற்கு பெருமையா அல்லது இடத்தை வைத்து மக்களுக்கு பெருமை என்று எண்ணி பார்த்தால் இங்கு வாழக்கூடிய மக்களை வைத்துத்தான் இந்த இடத்திற்கு பெருமை என்ற வகையிலே தன் மட்டுமன்றி தன் பின்வரும் சந்ததிகளையும் எவ்வாறெல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்த்து வருகிறார்கள் என்ற தன்மையில பார்க்க போனால் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனந்தனிலே நாணயத்தை வளர்க்கணும்.
மருதம் நெய்தல் பாலை ஆகிய 5 நிலங்களிலே மிகவும் அற்புதமான இடம் குறிஞ்சிலம். இடத்தை பார்க்கின்ற பொழுது மலையிலிருந்து தோன்றி வரும் அருவிகளும் அதிலும் இருமடங்கு வளமன பூத்து குலுங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் அந்தி சாயும் நேரத்தில் அகல் விளக்கு போல் காட்சி தரும் அள்ளி மலர் கூட்டங்களும் அதற்கிடையே ஓங்காரம் போல் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும் பறவையினங்களும் வண்டினங்களும் மயில்களும் மட்டங்களும் அன்னங்களும் தாராக்களா. என்ன அழகு! இடத்தை வர்ணிக்க வேண்டுமானால் எப்படி வேண்டுமானால் வர்ணிக்கலாம். இப்பேற்பட்ட நண்பன் இடத்திலே இந்த பொன்மாங்குயில் எவ்வாறெல்லாம் சிங்கரமாக பண்பாடுகிறது என்று எப்படி பாப்பா? ஓ பொன்மாங்குயில் சிங்காரமாய் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்த காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் தெரிவித்தாரே நாரத மகாமுனிவர். இங்குதான் வள்ளி இருப்பதாக, வள்ளி இருப்பதற்கு அடையாளமாக ஏதாவது சத்தம் கேட்கிறது பார்க்கலாம். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ. என்ன ஒரு அற்புதமான கானம்! இந்த கானத்தை பாடிக்கொண்டிருப்பவள் சாதாரணப்பட்ட பெண்மணியாக இருக்க வாய்ப்பே இல்லை. குழல் இனிது யாழ் இனிது என்பது தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்பதற்கெனங்க கூவாமல் கூவிக்கொண்டிருக்கின்றாள், பாடாமல் பாடிக்கொண்டிருக்கின்றாள். இப்பேற்பட்ட பெண்மகளின் சாரீரமே இப்படி இருக்கிறால் சாரீரத்தை தரக்கூடிய சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று வர்ணிக்கலாம் என்றால் 1000 நாவு படைத்த ஆதிசேடனாலும் முடியாது என்ற காரணத்தினாலே நாமை வைத்துக்கொண்டு நாமாம் நம்மால் முயன்றவரை முயற்சி அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச் சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக பெண்ணில் நினைவாக இங்கே கண்கள் நான்கும் மயங்குதம்மா பெண்ணின் நினைவாக பெண்ணின் நினைவாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக
நீருண்ட மேகத்தில் ஊர்வலம் போல் வந்து சீர்தரும் பூதலை கண்டு மலர் சென்று மன்னம் கண்டு மஞ்சள் முகத்தில் மாணிக்க முகத்தி வந்தது கொள்வது நின்று அஞ்சம் கடையும் தம்மை மறக்கவும் ஆடுது உள்ளங்கள் நின்று கண்ணுக்கு அழகாக கற்பனை போலே கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக 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 மேடத்தை வந்துவிட்ட கூட யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றான். என்னவென்று சென்று பார்க்கலாம் என்ற காரணத்தினாலே போல்வா ஆட்டில் அவன் போகலன்னு காலப்படுறேன். போனா போயிட்டு போது விடுங்க. போனா போயிட்டு போது விட முடியாதுங்க. ஏன் போனா போயிட்டு போதுன்னு விட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அப்புறம் எதுக்கு எடுத்து போதுன்னு வர்றீங்க? என்ன சொந்தமானது போயிடுச்சு உங்க இடத்துக்குள்ள. சொந்தமானது எதுக்குள்ள போயிடுச்சு? உங்க இடத்துக்குள்ள போயிடுச்சு. ஏய் பேசாம போனா வராது 2, வந்தா போகாது 2, வருவதும் போவது 2. பார்த்தீங்களா? போனா வராது என்ன? போனா வராது என்ன? உயிரும் மானமா? மானம். ஆமா. வந்தால் போகாதது புகழும் பழியன். வருவதும் போவது வருவதும் போவதும் இரவும் பகலும் வரும் போக. ஆமா. இன்பமும் துன்பமும் வரும். இப்போ இன்பம்ங்கிறது யாரு தெரியுமா? யாரு? கொழுந்தியா. துன்பம்ங்கிறது பொண்டாட்டி. இப்படி விளக்கம் யாருமே சொன்னதே இல்லைங்க. இப்படி ஒரு விளக்கத்தை யாருமே சொன்னது இல்லை. துன்பம்ங்கிறது பொண்டாட்டி. எப்படி? வீட்டில் இருந்தா நாடகத்து போலையான்னு நிமிஷப்படுத்திக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு இல்லையா? கொழுந்தியாண்ட இன்பம் எதுக்கு சொன்னேன் சொல்லுங்க. எப்பவாவது போக எப்பவாவது வர. அது முழக்கங்காலிக்கு தெரியும். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையிலிருந்து வர்றேங்க. அதான் தெரிஞ்சு பாருங்க. வெள்ளிமலை. வெள்ளிமலை. ஆமாங்க. உங்க அப்பா பேரு? அப்பா பேரு சடையன். சடையன். ஆமா. உங்க அம்மா பேரு? அம்மா பேரு சடைச்சி. சடைச்சி. உங்க பேரு? என் பேரு கந்தவேடங்க. வந்த நோக்கம் மான்குட்டி பிடிக்க. மான்குட்டியா அப்படின்னு சொல்லி. ஆமா. உங்க தங்கச்சி பிடிக்கலான்னு வந்திருக்கேன். இந்த தெரியுதுல பாத்தீங்களா? இந்தி நாட்டு மக்களுக்கு குறிவாக்கு உங்க முகரே பார்க்கையில பொம்பளை பார்க்கத்தான் வந்திருக்கீங்க. தெரியும். வாக்குறுதி கொடுத்துருக்கா, நிறைவேற்ற வேணாமா? வாக்குறுதி யார் கொடுத்தா? நான் கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்தீங்க. நாங்க கொடுத்தோமா? நீங்க கொடுக்கணும்ல. சரி, கண்டிப்பா. நானும் அந்த முகரையத்தான் தேடி வந்திருக்கேன். எதை? 10:30 மணிலேருந்து ஒன்று ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன அமைஞ்சா? இன்னும் அமையிறது மாதிரி இல்லை. அது நம்ம குழவிக்கல்ல அந்த கிரைண்டருக்கு சேருது இல்லை. சேரலையா? என்ன இப்படி சொல்றீங்க? எங்கேயும் சேருமே. உங்கது எங்கன்னு சேருமே. அவன் கொஞ்சம் போட சொன்னேன், நான் தான் மாட்டேன்ட்டேன். சரி சரி சரி. அவங்கள ஒவ்வொருத்தரா சந்திக்கட்டுமா? விரட்டடா. போய்வார் போய்வார். உருட்டம் இல்லை பிரட்டம் இல்லையா? அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. எங்க வேற உங்க மான் 2 குன்னிக்கிட்டு கிடக்கு. அற்புதமான வரவேற்பு. ஆடிப்பாடி வரவேற்ற உங்களை நானும் வரவேற்க வேண்டும் என்ற காரணத்தினால எப்படி வரவேற்கிறேன்னா, மாமாவை பார்த்து அடி பாடி
வள்ளி இல்ல ஏங்க, ஆ, கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க. இது வள்ளி இல்லைங்க ஆ, உங்க தங்கச்சி என் தங்கச்சியா என் தங்கச்சியா உங்க தங்கச்சிக்கு ஏறிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு உள்ளே தங்கச்சி ஆ? இது என் தங்கச்சியா இங்க வாத்தா அண்ணே, இந்த பையன் மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். அண்ணன் வாயில விடுவான் ஏய்! ஏய்யா, என்னையா சொல்ற? அண்ணனை போய் என்னையா பண்ற? ஏய்யா. 2 கிண்ணம் சந்தன கிண்ணம்